Praise Jesus for the opportunity given. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய தலைப்பு அழித்துவிடு வீண் பெருமை. வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 3 6 வரை. யாக்கோபு 3வது அதிகாரம் 3 6 வரை. தேங்க்யூ சிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது. என்னென்னா 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஒரு குதிரை, ஒரு கப்பல், அப்புறம் நாவு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குதிரையை பற்றி நான் சொல்கிறேன். குதிரை ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. அடுத்த குவாலிட்டி நீங்கள் குதிரை இது பார்த்தீங்கன்னா அது கட்டுப்படுத்த முடியாது, நம்பர் 1. செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால அதில் சவாரி செய்கிறவங்களால அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அதோட ஸ்பீடை ஹார்னஸ் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது பார்த்தா அது ஒரு பவர்ஃபுல் மஸ்குலர் அனிமல். அதுக்கு நிறைய பவர் இருக்குது. அந்த திறன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மோட்டர் இல்லாட்டி மெஷின் இதெல்லாம் பார்த்தோன்னா சொல்லுவாங்க ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலான பவர் உள்ளது இந்த குதிரை. இதை ஹார்னஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இதோட அந்த கடிவாளம் இருக்குல்ல, அது ஆங்கிலத்தில் பிரிடில்னு சொல்லுவாங்க. அந்த கடிவாளம் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரிங் மாதிரி இருக்குது. அந்த கடிவாளம் போட்டு என்ன பண்ணுவாங்க, ரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட்டை பிடிச்சி ஒரு ராஜா அந்த குதிரையை ஸ்லோ டவுன் பண்ணணும்னு நினச்சார்னா அந்த பெல்ட்டை பிடிச்சி அவர் இழுத்தார்னா அது ஸ்லோ டவுன் ஆகும். அதாவது இந்த கடிவாளம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ மஸ்குலரான பவர்ஃபுல்லான அந்த அனிமலுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பிரிடில் ரொம்ப முக்கியமானது. அதை ஹார்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கோ இது தேவைப்படுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா we just see a spectacular view of a beautiful ship. இந்த ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த கப்பலில் என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டால் என்ஜின் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆங்கர் முக்கியம்னு சொல்லுவாங்க, ப்ரொப்பல்லர் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா ரடர். இந்த ரடர் என்னென்னா இதுதான் ரடர். இது பேர் சுக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் ரொம்ப ஒரு காம், செரீன், ஸ்மூத்தான ஒரு கிளைமேட் இருக்குது, ஒரு வெதர் கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கேப்டனாலும் ஈஸியாக இந்த ஷிப்பை கொண்டு செலுத்த வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம், ஏன்னா காற்று எதுவுமே இல்லை. ஆனால் சப்போஸ் ஒரு டர்பியூலன்ஸ் வந்தது, ஒரு இயற்கை சீற்றம் வந்ததுன்னா அதை அந்த கேப்டனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அது தாறுமாறாக அந்த காற்று அடித்து அது வழி மாறக்கூடும். அப்படி வழி மாறும்போது இந்த ரடர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான பாதைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ரடர் சின்னது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின், ப்ரொப்பல்லர், ஆங்கர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரடர் சின்னது தான். ஆனால் இந்த சின்ன இன்சிக்னிஃபிகண்ட் ஆப்ஜெக்ட் இந்த கரெக்டான இந்த பாதையில் போகிறதுக்காக இந்த கப்பலை இயக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட முழு சரீரத்துக்குமாக நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சரீரத்தில் பல அவயங்கள் முக்கியமாக இருக்கும். இருதயம், லிவர், நிறையா சொல்லலாம், நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கண்ணு முக்கியம், கைகள் முக்கியம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவு ரொம்ப முக்கியம். நாவானது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சின்ன நெருப்பு ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன நெருப்பு, ஒரு தீ என்ன பண்ணுது, ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி போடுது. அதே மாதிரி தான் இந்த நாக்கு ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆர்கன் தான். ரொம்ப ஒரு முக்கியமான அவயம் கிடையாது, ஒரு சின்ன அவயம்தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடிய பவர் இந்த நாக்குக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு கொடுத்த டாபிக்
வீண் அழித்து விடு வீண் பெருமை. அப்போ பெருமைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பெருமைனா எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா 10:15. ஏசாயா 10:15. இப்போ பெருமைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெருமைனா இங்கிலீஷில் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க, ஹாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் எக்ஸால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டல், அதுக்கப்புறம் மேட்டிமையாக இருக்கிறது, இதெல்லாமே பெருமையோட கேட்டகரியில் வருது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற இந்த வசனத்தில் நான் அப்படின்ற வேர்டு தான் கீவேர்டு. நான்ற எண்ணமே பெருமையை கொடுக்குது. அதாவது நான் எல்லாருக்கும் ஈக்குவல் இல்லை, ஐ ஆம் அ ஸ்டெப் அஹெட் ஆஃப் எவ்ரி ஒன். நான் எப்போதுமே ஒரு லெவல் மேலே தான் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெருமை. எல்லாரும் ஈக்குவல்ன்ற கான்செப்டை அக்செப்ட் பண்ணாமல் நான் தான் கிரேட் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அதுதான் பெருமைக்கான வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லப்படுது. அடுத்தது நம்ம பெருமைனா என்னன்னு பார்த்தோம். பெருமை வரத்துக்கு காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது நிறைய காரணங்கள் வேதத்தில் சொல்கிறாங்க. பெருமையின் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 5வது 17வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது: உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மேட்டிமை வரத்துக்காக பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று படிப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள், இதெல்லாமே பெருமைக்கான காரணமாக இருக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பெருமை இப்படி வந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், நம்மளை எப்படி பற்றி கொள்ளும், நம்மளை எப்படி சுற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறத சங்கீதம் 73:6 நீங்கள் வாசிச்சிங்கன்னா பெருமை எப்படி நம்மளை பற்றி கொள்ளுதுன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. இப்போ சரப்பணின்னா என்னன்னு பார்த்தா நெக்லஸ். ஒரு கழுத்தில் எப்படி நெக்லஸ் இருக்கோ அது மாதிரி இந்த பெருமை என்ன பண்ணுமா, அந்த நம்மளுடைய கழுத்தை நெருக்கி பிடிக்குமா. அது ஒரு சரப்பணியை போல் நம்ம சுற்றி கொண்டு நம்மளை பற்றி கொண்டு விடாமல் இருக்குமா. அதனால் இந்த பெருமைன்றது கர்த்தருக்கு மிகவும் அருவருக்கத்தக்கது. பெருமை எதனால் உண்டாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெருமைனா என்னன்னு பார்த்தோம், பெருமைக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பெருமை எப்படி ஒருவரை பற்றி கொள்ளுன்னு பார்த்தோம். இப்போ பெருமை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாசியுங்கள் 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஆமாம், இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். நம்ம எப்போதுமே பிதாவினால் உண்டானவைகளை மட்டும்தான் தரித்து கொள்ளணும், உலகத்தினால் உண்டானவைகளை அழித்து விடணும். அதுக்காக தான் இந்த லெந்து காலத்தில் நம்ம ஒரு நாளும் என்ன அணிந்து கொள்ளணும், என்னத்தை அழித்து விடணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம தியானம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம அழித்து விட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது பெருமை. அது பிதாவினால் உண்டானவை அல்ல, உலகத்தினால் உண்டானவை. நம்ம உலகத்தையும் உலகத்துக்குரியதையும் வெறுத்து வாழும்போது தான் நம்ம கர்த்தருடைய அன்பை நம்ம முழுசாக ருசிக்க முடியும். இப்போ நம்ம இதில் அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம பெருமையை பற்றி பேசணும். அடுத்தது டாபிக் என்னென்னா வீண் பெருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வீண் அப்படின்னா என்ன? வீண்னா தேவையற்ற பெருமை. அப்போ தேவையற்ற பெருமைன்னு ஒன்று இருக்குன்னா தேவையான பெருமைன்னு ஒன்று இருக்கா? கட்டாயமாக இருக்குது. தேவையான பெருமை என்னன்றதை எடுத்து வாசியுங்க. சங்கீதம் 20:7. ஆமீன். இது நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக பெருமை பாராட்டுவாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைன்னா, வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் பிகமிங் ப்ரவுட். பணம், பதவி, புகழ், அழகு, படிப்பு, பதவி, இதெல்லாமே குறித்து மேன்மை பாராட்டுறது எல்லாமே வீண் பெருமை.
நமக்கு ஒன்று ஏற்றது ஏற்புடையது இந்த உலகத்தில் எதுன்னு பார்த்தா கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுறது மட்டும்தான் நமக்கு ஏற்புடையதாக இந்த உலகத்தில் இருக்கும். அதனால் நம்ம எப்போதுமே மற்ற விஷயங்களை பற்றி மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவை குறித்து மட்டுமே நம்ம மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வேதத்தின் அடிப்படையில் ஒரு 3 எடுத்துக்காட்டு உங்கள் மத்தியில் நான் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக வாசியுங்கள் ஆதியாகமம் 11:4. ஆதியாகமம் 11:4. இப்போ நம்ம நிம்ராட் அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும். ஆதி ஆகமத்தில் நிம்ராட்ன்றவர் இஸ் அ கிரேட் வாரியர் அண்ட் ஆல்சோ அ ஸ்கில்ஃபுல் ஆர்ச்சர். அதாவது அவர் ஒரு படை வீரர். அது இல்லாமல் அவர் வில்வித்தைக்காரர். இந்த நிம்ராட் அவர் என்ன பண்ணுவார், ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று உருவாக்கிக்கிட்டு பல பட்டணங்களை கட்டி எழுப்புறாரு. அப்படி எழுப்பிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் ஆலோசித்து அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் டவர் ஆஃப் பேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபேல் கோபுரம் அப்படின்னு அதுக்கு பேர். நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எதற்கு பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்பர் 1. ரெண்டாவது அவங்களுடைய பேர் நிலை நிற்கப்படணும், அவங்களோட நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்றதுக்காகவும் இந்த டவர் ஆஃப் பேபிளை அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ இதை பார்த்த கடவுளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி இவங்க இதுக்கு விரோதமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய லாங்குவேஜை அவங்களுடைய பாஷையை தாறுமாறாக ஆக்கி போட்டார். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க கடவுளுக்கு எதிராக இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோடனே கர்த்தர் பார்த்துட்டு இவங்களோட மொழிகளெல்லாம் தாறுமாறாக்கி போட்டுறாரு. இவங்க மொழியை தாறுமாறாக்கி போடும்போது ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு என்னன்னு தெரியாமல் புரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களால அவங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் அந்த டவர் ஆஃப் பேபிள் பாருங்க பாதியிலே நின்று இருக்காது, அவங்களால கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கிறிஸ்துவினுடைய அன்பினாலும் அவருடைய வழி நடத்ததுனாலையும் செய்ய முடிஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம கிறிஸ்துவ சார்ந்து இருந்தாதான் என்னைக்குமே நமக்கு அது வெற்றியாக வரும் அப்படின்றதுல எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசியுங்கள் தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா நேபுகத்நேசர் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் இந்த மகா பாபிலோன் அப்படின்ற பட்டணத்தை அவர் அந்த அரண்மனை எல்லாத்தையும் அவர் கட்டி எழுப்புறாரு. அப்படி எழுப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பயங்கரமாக மேன்மை பாராட்டுறாரு. இந்த ராஜ்யம் எல்லாமே என்னால் தானே ஆனது, நான் தானே கட்டினேன், நான் தானே இதுக்கெல்லாம் காரணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியில் அதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே தேவ கோபம் அவருக்கு எதிராக பற்றி எரியுது. அப்போ கர்த்தர் என்ன சொல்வார், அவருடைய ராஜ்யத்தை அவருடைய கையிலிருந்து பறித்து போட்டுருவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேசர் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ வஸ்திரம் அணிஞ்சிருக்காரு. இந்த பெருமை இவர் பாராட்டினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா 7 காலங்கள் அளவும் அவர் காட்டில் ஒரு மிருகத்தை போல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு எப்போ புத்தி தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் தான் அவர் திருப்பி கர்த்தருடைய இரக்கத்தை நாடி அவருடைய மேன்மையை நாடி திருப்பி அவருடைய ராஜ்யபாரம் அவருடைய கைக்கு வர மாதிரி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அவர் திரும்ப அந்த ராஜ்யத்தை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனித இயல்பு பாவங்களும் தப்பிதங்களையும் செய்யறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட குணம் அப்படின்றது நம்மளை மன்னிச்சு நம்மளை ஆதரித்து நம்மளை நேசித்து நம்ம எவ்வளோ தூரம் அவரை விட்டு போனாலும் சரி அவர் நம்மளை அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி இழுத்து திருப்பி அவரோட நம்மளை சேர்த்துக்கிற ஒரு தெய்வமாக இருக்கார் நம்மளுடைய தெய்வம். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லூக்கா 18வது அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிங்க.
அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பரிசேயர், இன்னொருத்தர் வந்து ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து he started listing out his righteousness. அவருடைய நீதியெல்லாம் வந்து பட்டியலிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து ஒரு பரிகாரி கிடையாது, நான் வந்து ஒரு அநியாயக்காரன் கிடையாது, நான் ஒரு விபச்சாரம் கிடையாது, நான் இந்த ஆயக்காரன் மாதிரி மோசமானவனும் கிடையாது, நான் வந்து என்ன பண்ணுறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், அப்புறம் என்னோட தசம பாகத்தெல்லாம் நான் கரெக்டாக செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு பாவம் தெரியாது, நம்ம எல்லாருடைய நீதியும் அழுக்கான கந்தை அப்படின்றது வந்து அவருக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆயக்காரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க பயந்து தன் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாக என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட வந்து அவர் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கட்டாயமாக அவருடைய ஜெபத்தை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த லூக் சாப்டர் 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த 13th verse வச்சு 17th centuryல வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் போயட். அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் போயட்ரி ஒன்று எழுதுறாரு. அது எப்படின்னா இந்த ஆயக்காரனை பேஸ் பண்ணி இந்த 13வது வசனத்தை பேஸ் பண்ணி எழுதுறாரு. இட் வில் பி லைக் அ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் த ஆத்தர் ஜார்ஜ் ஹெர்பர்ட். அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட் உள்ளே வர மாதிரி. அப்போ வந்து இந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ன பண்ணுவார், பயங்கரமாக அழுவார். கர்த்தாவே, என்னால் உங்களுடைய பிரசன்னத்தில் என்னோடய கண்களை ஏறெடுத்து உங்களை பார்க்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்போ வந்து என்ன சொல்வார், கடவுள் என்ன சொல்வார், உன் கண்களை படைச்சது நான் தானே, அப்புறம் ஏன் நீ என்னை பார்க்குறதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய கண்களை படைச்சிங்க, ஆனால் அந்த கண்கள் மூலமாக நான் நிறைய பாவங்களை பண்ணிட்டேன், அதனால் என்னால் உங்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன உடைஞ்சு அழுவார். மன உடைஞ்சு அவர் அழும்போது கடவுள் என்ன சொல்வார், வா என் பந்தியில் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் சிவேரென இருந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கார். நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம பாவியாக இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு தூரம் போனவங்களாலும் சரி, நம்ம வந்து அவரை மறுதளிச்சாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டி சேர்த்து கொள்ள ஒரு வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. அடுத்தது நீங்கள் வந்து 1 பேதுரு 5:5 வாசிங்க. 1 பேதுரு 5:5. ஆமாம், நீங்கள் இந்த எல்லாரோட இது நேபுகாத்நேசர் எடுத்துக்கோங்க, அடுத்தது இந்த டாக்ஸ் கலெக்டர் எடுத்துக்கோங்க, ஆயக்காரர் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே வந்து மனம் திரும்பி மனம் கலங்கி வருத்தப்பட்டு அவங்க அழும்போது கர்த்தர் அவங்களுக்கு சமீபமாக இருந்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறாரு. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் தயை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றதை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் வந்து வேத வசனத்தின் படி அதை பேஸ் பண்ணி நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன். அதாவது ஒரு மேட்டிமையுள்ள மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்றத இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சவங்க மதர் ட்ரீஸா. அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும், யாருமே பிடிக்காதவங்களே இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்பேற்பட்டவங்க இவங்க. இந்த மதர் ட்ரீஸா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து she has got God's call at the age of 12. அவங்க 12 வயது இருக்கும் போதே கர்த்தருடைய அழைப்பு அவங்களுக்கு இருந்து 18வது வயசில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1979 அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வின்னராகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும் அவங்க நார்த் மேசிடோனியாவிலேருந்து வந்தவங்க. அவங்களோட கண்ட்ரியை விட்டு நம்ம கண்ட்ரியோட நிலைமையை பார்த்துட்டு இங்கே இருக்கிற இந்த இந்தியர்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க நிறையா உதவிக்கரம் நீட்டினாங்க. அப்படி நீட்டும் போது அவங்க வந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியில் 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்று வந்து ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்தினாங்க. செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா லெப்ரசி மிஷன் மாதிரி ஒன்று ரன் பண்ணாங்க.
பண்ணாங்க, ரெண்டுமே பண்ணாங்க. அப்படி அவங்க இதை ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக நடத்திட்டு வரும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேங்க்ரப்சி வந்துடுது, ஒரு பண தட்டுப்பாடு வந்துடுது. அப்போ பணம் தட்டுப்பாடு வந்தவுடனே அவங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்கத்தாவில் தான் இதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கொல்கத்தாவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு போயிட்டு பெரிய பெரிய ரிச் பிஸ்னஸ் மென் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பண உதவி கேட்டு அவங்க ஒருத்தர்கிட்டையா போனாங்க. அப்படி போகும்போது என்னாச்சு, ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணிட்டான், அவன் ரொம்ப மேட்டுமையான மனிதன், ரொம்ப பெருமை பிடித்தவன். அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிடறான் இவங்களை பார்த்து. எப்போ பாரு இது மாதிரி வந்து இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் காசை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லார்கிட்டையும் இப்படி கேட்டுட்டு வர இவங்களோட மதர் ட்ரீசாவோட கையில் என்ன பண்ணிடுறான், அவன் வந்து துப்பிடுவான். துப்பினோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட ஒரு எரிச்சல் அடையாமல், கொஞ்சம் கூட வருத்தம் அடையாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் இது எனக்கு கொடுத்துருக்கீங்க, என் அநாதை இல்லத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் லெப்ரசி மிஷனில் இருக்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து அவருடைய மனசை வந்து ரொம்ப உடைச்சிருது. அது இல்லாமல் கொஞ்ச நாள் சென்றவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்வ சீமான் ஆகிய இந்த பிஸ்னஸ் மேனுக்கு என்ன ஆகிடுது, லெப்ரசி வந்துடுது. அப்போ லெப்ரசி வந்தோடனே என்ன ஆகிடுது, அவங்க வீட்டில் வச்சு பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்போ என்ன பண்ணுறாங்க, மதர் ட்ரீசாவோட கான்வென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சோடனே என்ன ஆகுது, அவருக்கு நிறைய அந்த லெப்ரசி சோரெல்லாம், அந்த புண்ணெல்லாம் நிறைய வந்துடுது. அது ஒரு அழுகி போன நிலைமையில் வந்து அவர் வராரு அந்த இடத்துக்கு. அவருடைய விரல்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் அழுகின மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படும் போது மதர் தெரசா என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து உட்காந்து அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டுறாங்க. அப்போ காயம் கட்டும்போது இவருக்கு இன்னும் வந்து அந்த நொறுங்கின இதயம் இன்னும் அதிகமாக நொறுங்கிடுச்சு. அவர் என்ன கேட்டார்னா, அம்மா நான் உங்களை நிறைய தடவை ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களை எல்லார் எதிர்க்கையும் அவமானப்படுத்தியிருக்கேன், எச்சு துப்பியிருக்கேன், ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் இப்போ என்னுடைய காயத்தை கட்டுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ வந்து மதர் தெரசா என்ன சொன்னாங்கன்னா, இது என்னுடைய அன்பு இல்லை, கிறிஸ்து எனக்கு காமிச்ச அந்த அன்பில் நான் உனக்கு கொஞ்சம் தான் காமிக்கிறேன். கடவுள் எனக்கு என்ன அன்பு காமிச்சாரோ அதை தான் நான் வந்து பிரதிபலிக்கிறேன் உனக்கு. அதனால் என்னுடைய அன்பை விட கிறிஸ்துவின் அன்பு இன்னும் பல மடங்கு எண்ணி முடியாத அளவு மேன்மையானது. அந்த அன்பை நீ நாடி வந்தினா நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வியாதி உனக்கு குணமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவர் மட்டும் இல்லாமல் அவர் மொத்த குடும்பமும் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார்னா, தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் சேரிட்டி, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவர் வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கடைசி வரைக்கும் அவங்களோட நின்று இந்த ஊழியத்தை அவரும் சேர்ந்து நடத்த ஆரம்பித்தார். ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வார்த்தைகளுடைய நம்மளுடைய செயல்கள் வந்து அதிகமாக பேசப்படும். நம்ம என்ன செய்கிறோமோ அதனால தான் நம்ம அறியப்படுவோம். நம்ம வெறும் பேச்சாளர்களாக மட்டும் இல்லாமல் ஆக்ஷனில் இறங்கி என்ன நம்மளாம் வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ ஃபார் மை கண்ட்ரி அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஆலயம், இது ஒரு பரலோகத்தின் நிழல். பாஸ்டர் அடிக்கடி இந்த வசனத்தை கோட் பண்ணுவார், ஆலயம் பரலோகத்தின் நிழல். இந்த நிழலுக்கு நம்ம ஒருத்தர் வரோம்னா நமக்கு 2 கை கர்த்தர் கொடுத்துருக்காரு. 2 கை கொடுத்துருக்கும் போது 2 பேரை நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வர்றது தான் நம்மளோட கடமையாக இருக்கணும். அது எப்படி முடியும்னா, நம்ம வந்து எதை அழித்து விடணும்னா பெருமையை அழித்துட்டு தாழ்மையை தரிச்சு கொண்டு நம்ம இன்னும் நம்மளுடைய ஆக்ஷன்னால் நிறைய பேரோட உள்ளத்தை கிறிஸ்துவுக்குள்ளே திருப்பறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். மதர் ட்ரீசா எப்படி அவங்கள வந்து கேவலப்படுத்தின அந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள எப்படி அவங்க தாழ்மையின் ஆவியினால் கொண்டு வந்தாங்களோ அப்படி நம்மளும் தாழ்மையாக இருந்து அநேகருக்கு நம்மளுடைய வார்த்தைகள் பேசாமல் நம்மளுடைய நடக்கையும் நம்மளுடைய வேலைகளும் வந்து நம்மளை பற்றி பேசணும். நம்ம வந்து நம்மளை பற்றி பேசிக்கக்கூடாது. வீண் புகழ்ச்சியும் பாராட்டும் வீண் பெருமையும் வீண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே நினச்சி கர்த்தருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம தகுதியானவர்களாக நம்மளையே மாற்றிக்கொள்ளணும். எடுத்து வாசியுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8.
ஆமாம், அது மாதிரி கர்த்தர் அவருக்கு ஆக்சுவலாக பிதாவோட இருக்கிறது ஒரு கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதுக்கு எதுக்குன்னா நம்மளும் மோசமான நம்மளை ஒரு நல்வழிப்படுத்த, நம்மளுடைய பாவங்களை சுமந்து நமக்கு மீட்பு கொடுக்க, நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தார தன்னைத்தானே அவர் வெறுமையாக்கி சிலுவையில் நமக்காக அவர் மரித்தார். அந்த தாழ்மையை நாமளும் தரித்து கொள்ளணும். நாமும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பெருமையை அழித்து தாழ்மையை அணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.